இல்ல பார்வதி, இன்னைக்கு ஃபுல் டே நான் எங்கேயும் போக போறது இல்ல. உன் கூட தான் இருக்க போறேன். குட் மார்னிங் ப்ரோ. குட் மார்னிங். மார்னிங் நீ. குட் மார்னிங். என்னாச்சு மாமா உங்களுக்கு? ஏன் இன்னைக்கு ஃபுல்லா என் கூடவே இருக்க போறேன்னு சொல்றீங்க? என்ன பார்வதி, இன்னைக்கு என்ன நாள் மறந்துட்டியா நீ? என்ன பார்வதி, இன்னும் ஞாபகம் வரலையா? என்ன பார்வதி நீ, இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். ஐயோ கடவுளே, இன்னைக்கு எங்க கல்யாண நாளா? ஆனா நான் மறந்துட்டேன்னு தெரிஞ்சா அது மாமாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே. நான் ஒண்ணும் மறக்கல மாமா, நீங்க நினைச்சேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. உண்மையிலேயே வேற ஒரு டென்ஷன்ல நான் நம்ம கல்யாண நாளை பத்தி மறந்துட்டேன். ப்ரோ முதல்ல கை கொடு ப்ரோ. வாழ்த்துக்கள் ப்ரோ. தேங்க்யூடா. அண்ணே வாழ்த்துக்கள் நீ. ஹே, வாழ்த்துக்கள் ஆதி மாமா. வாழ்த்துக்கள் பார்வதி. ஆதி, திருமண நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சித்தி. கல்யாண நாள் வாழ்த்துக்கள். ரெண்டு பேரும் எப்பவுமே ஜோடியா சந்தோஷமா இப்படியே இருங்க. அம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஒன்னா சந்தோஷமா இப்படியே வாழ்க்கையில சிரிச்சிட்டே இருங்க. பார்வதி, ஏதோ பூஜை பண்ணணும்னு சொன்னியே, எந்த கோயில் போறோம்? அதுவா மாமா, அது வந்து ரொம்ப பழமையான கோயில். இங்க இருந்து ரொம்ப தூரம் போகணும். உங்களுக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு நிறைய பிரச்சனை வந்துச்சுல, அதுக்காக நான் அந்த கோவிலுக்கு போய் உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர போறேன் மாமா. சரி, இப்ப அந்த கோயில் எங்க இருக்கு? அந்த கோயில் பேர் என்ன? அந்த கோயில் பேர் வந்து பன்னாரியம்மன் கோயில். இங்க இருந்து ரொம்ப தூரம் போகணும் மாமா. நீங்க ஆபீஸ் போயிட்டு வாங்க, நான் கோயிலுக்கு போய் உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியில போலாம். இங்க பார் பார்வதி, இந்த ஆபீஸ்லாம் போற ஐடியாவே இல்ல. இன்னைக்கு ஃபுல் டே உன் கூட தான் இருக்க போறேன். ஒன்னு பண்ணலாம், நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து நீ சொன்ன அந்த கோயிலுக்கு போலாம். நீ ரொம்ப யோசிக்கிறியே, சந்தோஷம் தானே, போலாமா? ஆமாமா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, நீங்க போய் கார் எடுங்க, நான் இது வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வந்துரு. அம்மா போயிட்டு வரேம்மா. வரோம். சரி ஆதி. சரி ப்ரோ. பவனம்மா, என்ன பண்றது? மாமாவை எப்படி சமாளிக்கிறது? ஐயோ. சரி பார்வதி, நீ ஒண்ணு பண்ணு, நீ பதட்டப்படாத. நீ ஆதி கூட கிளம்பி போயிரு. பன்னாரியம்மன் கோயில் நம்ம ஏரியா தான். அந்த கோவில்ல இருக்கிற ஐயர் எல்லாரும் நமக்கு தெரிஞ்சவங்க தான். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த பூஜைக்கு என்னென்ன ஏற்பாடோ எல்லாத்தையும் பண்ணி கொடுக்க சொல்றேன். நீ அங்க போய் பூஜையை முடிச்சிரு. அதுக்குள்ள நான் வேற ஏதாவது யோசனை பண்ணி உன்கிட்ட பிளான சொல்றேன். நீ போற வழியில அந்த பீம்பாய் தம்பி இருக்கிறார்ல, அதான் ஜாக்லினோட பிஏ, அவருக்கு கால் பண்ணி வண்டி எடுத்துட்டு பன்னாரியம்மன் கோயிலுக்கு உன்கிட்ட வர சொல்லிரு. சரி, அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? நீ கவலைப்படாம போயிட்டு வா கண்ணு. அப்புறம் கண்ணு, நீ போன எடுத்துட்டு போ. அதான் கண்ணு, ஜாக்லினோட போன் எங்க? தோ இங்க இருக்கு. எடுத்துட்டு போ. எங்க நீ அந்த போனை மறந்துட்டு போயிருவியோன்னு நினைச்சேன். இந்த போனை எடுத்துட்டு போறேன். ஆல் தி பெஸ்ட். சரி, நான் வரேம்மா. ஏதோ ஒண்ணு யோசிச்சா குறுக்க வேற ஏதோ ஒண்ணு நடக்குதே. பண்ணாரியாத்தா, நீதான் காப்பாத்தணும். நம்ம பூமியில ஃபேக்டரி கட்ட விடாம நீதான் நல்ல ஏற்பாடு பண்ணணும். ஒன்னதான் நம்பி இருக்கோம். எனக்கு ஒரு மூட்டை இறக்க சொல்லி 4 நாளைக்கு இன்னும் இறக்கல. அதெல்லாம் ஒரு வாரம் தானே கேட்டிருந்தா, ஏன் இவ்வளவு லேட் பண்றான்? கதிரேசா, அம்மா, அன்னைக்கு புக் எல்லாம் வாங்கிட்டு போனியே, ஏதாவது தொட்டு பாக்குறியா? நல்லா படிக்கிறேங்கம்மா.
ஆமா உன்ற தங்கச்சிக்கு சடங்கு வைக்கிறேன்னு சொல்லியிருந்தியே, ஏற்பாடெல்லாம் முடிஞ்சாச்சா? பத்திரிக்கை அச்சடிக்க கொடுத்துருக்குங்கம்மா. மற்ற ஏற்பாடெல்லாம் ஐயனும் அம்மாவும் பார்த்துக்கிறாங்க. ஓ சரி சரி. ஆமா அது என்ன உங்க ஐயனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், இப்ப பரவாயில்லையா? அது வந்துமா இப்ப அது வந்து அது ஐயனுக்கு என்ன கதிரேசா, என்னாச்சு உங்க ஐயனுக்கு இவ்வளவு தடுமாற நீயே? அது வந்து கண்ணடிறாங்கம்மா. அத்தாடி உன்ற ஐயன் கண்ணடிக்கிறாரா? யார பார்த்து? ஐயோ தம்பி, இது கொஞ்சம் நல்லா இல்லைங்க, கண்டிச்சுடுங்க வாங்கினா, இல்லைன்னா குடும்பத்துக்கு குழப்பம் வந்துட போகுதுங்க. அது வந்து இல்லைங்கண்ணா, இல்லைங்கம்மா கண்ணில் தூசி விழுந்துருச்சுங்கம்மா, அதனால தாங்கம்மா கொஞ்சம் தடுமாறிட்டேன். கண்ணில் தூசி வந்துச்சுங்களா தம்பி? சரி, நான் சரி, வேணா சரி. கண்ணை இல்ல இல்ல கூட பரவாயில்ல ஊத்திட்டுங்களா? பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். வேணாங்களா, சரி. இவன் தூசி போயிடுச்சுங்களா? மாமா 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 எங்க இருக்கீங்க? வரேன். ஏனுங்க மாமா, ஃபேக்டரி அடிக்கல் போடுற பூச்சிக்கு நீங்க வரலீங்களாக்கும்? நீதான் அவங்க கூட போனா திட்டுறியே, அதான் போலையாக்கும். அது அவங்க வச்ச பார்ட்டிக்கு போக வேணாம்னு சொன்னேன். ஆனா இது நம்ம இடம், நம்ம இடத்துல தான் அவங்க ஃபேக்டரி கட்ட போறாங்க. நமக்கு அந்த ஃபேக்டரியில உரிமை இருக்கு மாமா. நம்ம ஒண்ணும் ஓசில போகல. ஓனர் பொண்ணால இன்னைக்கு ஒண்ணும் பேச முடியாது. சீக்கிரம் ரெடி ஆகி வாங்க, நான் வெளியில இருக்கேன். ம் ம் ஏனுங்கக்கா, நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துடுறேனுக்கா. நாம இந்த ஆயிட் ரூட்டுக்கு போகும்போது நடுவில் கவுன்சிலர் வீடு வரும் இல்லைங்களா, அவர் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போயிடலாமுக்கா. அட கவுன்சிலர் தான் இங்க 3:30 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டார்ல, திரும்பவும் எதுக்கு இப்ப நம்ம அவங்க வீட்டுக்கு போயிட்டு? கல்மணி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை, அம்மா பேசிட்டு இருந்தாங்க, அதான் பார்த்துட்டு இருந்தேனு. அப்புறம் அங்கேயே போன பார்த்துக்கலாம். வாரமே நான் அதை சொன்னேன்ல. நான் மறந்து போட்டேனுக்கா. 3:30 மணிக்கு வரட்டும், அப்புறம் நம்ம பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு. வெளியில கிளம்பிட்டியா கவிதா? ஃபேக்டரி அடிக்கல் நாட்டுறாங்கல்ல, அந்த பூஜையில கலந்துக்க போறேன். மாமா வரேன். நேரமாகுது, சீக்கிரம் வாங்க. போலாங்களா? போலாம். அட வாங்க மாமா, டைம் ஆச்சு. வாங்க மாமா. அக்கா, நான் ஒரு விஷயத்த மறந்து போட்டேனுக்கா. உரிச்ச தேங்காயில சந்தைக்கு அனுப்ப சொல்லியிருந்தீங்களேக்கா, அதை மறந்து போட்டேனுக்கா. அது தம்பி சொல்லுங்கண்ணா. நீங்க ஒண்ணு பண்றீங்களா? நீங்க தோட்டத்துக்கு போய் உரிச்ச தேங்காயில பழனிசாமி கிட்ட சொல்லி சந்தைக்கு அனுப்ப சொல்லிடுறீங்களா? சரிங்க சரிங்க தம்பி, சீக்கிரம் போங்க. நான் போயிட்டு வந்துடுறேங்கண்ணா. போங்க போங்க. ஏனுக்கா, அவங்க 2 பேரும் அடிக்கல் நட்டுற பூஜைக்கு போறாங்க, போகக்கூடாதுன்னு தடுத்துக்கலாமே இல்லைங்கக்கா? பேசாம கம்முன்னு இருந்து போட்டீங்க. முருகேசா, அவங்கள இங்க தடுத்து நிறுத்த கூட. போயிடலாமுக்கா, வாங்க கார்ல இருக்கும்க்கா. இருங்க, கதவை திறந்து விடுறானுக்கா. இங்கேயே கொடுத்துடலாமா? வேணாம், சாமி கும்பிட்டு வரட்டும்.
வாங்க வாங்க. வணக்கம் சாமி. எப்படி இருக்கேள்? நல்லா இருக்கேல? நல்லா இருக்கேன். பூஜைக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். பூனாமா சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டாங்க போல இருக்கே. ஆ சரிங்க சாமி, ஆரம்பிச்சிடலாம். மாமா நான் சொன்னேன்ல, அதான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். சரி வாங்க பூஜை ஆரம்பிச்சிடலாம். சரி வா. எல்லாம் ரெடியா இருக்குல்ல? வணக்கங்க. வணக்கம்மா. மேடம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. என்ன எல்லாம் ஓகே தானே? எல்லாம் கரெக்ட்டா மூட இருக்கு. அவுட் ஆகற மாதிரி எதுவும் நடக்க கூடாது. ஓகே சாமி, நீங்க ஆரம்பிங்க. ஆரம்பிங்க. சரி. அப்புறம் எல்லா ஸ்டாஃப்ஸ் வந்துட்டீங்கல்ல? எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடியா இருக்கு சார். எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே சார். சாமி, நீங்க வேலைய பாருங்க. இப்ப ஆரம்பிச்சேன். சரி. ஓம் சக்தி பராசக்தி. அம்மா நீங்க இருங்கோ, நான் இப்ப பூஜையை ஆரம்பிச்சேன். சரியா? சரிங்க சாமி. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருங்க சாமி, இருங்க. சரி. யார் போன்ல? அம்மா தான் கால் பண்றாங்க. ஓ அம்மாவா? சரி மாமா, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க இருந்து பாத்துக்கோங்க. சரி போய் பேசிட்டு வா. போ. கொஞ்சம் இருங்கோ, நான் உள்ள போய் பிரசாதம் எடுத்துட்டு வரேன். சரியா? எங்க போய் பேசலாம்? திடீர்னு மாமா வந்துட்டா என்ன பண்றது? ஹலோ மேம், குட் மார்னிங். சொல்லுங்க. மேடம், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க கிளம்பிட்டீங்களா? யா, ஐ அம் ஆன் தி வே. எனி ப்ராப்ளம்? நதிங் மேம். எல்லாம் சூப்பரா போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். அதான் உங்களுக்கு கால் பண்ணேன் மேம். யூ டோன்ட் வரி. I'll be there in 15 minutes. ஓகே மேடம். தேங்க் யூ, தேங்க் யூ. ஓகே ஓகே. சார் மேடம் என்ன வரலையா சார்? நான் இப்பதான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஆன் தி வேன்னு அவங்க சொன்னாங்க, வந்துருவாங்க. ஓகே சார். மேடம். பீன். குட் மார்னிங் மேம். கார் ரெடி. காருக்குள்ள உங்களுக்கான ட்ரெஸ் ரெடி. நீங்க ரெடினா போலாம் மேடம். சரி, நீ கார்ல வெயிட் பண்ணு. நான் மாமாவை இங்க இருந்து எப்படியாவது அனுப்பணும். அனுப்பிட்டு நான் வரேன். நீ போ. ஓகே மேடம். புவனம்மா. பார்வதி எங்க இருக்கிற? நீங்க சொன்ன கோவில தாமா இருக்கேன். நீங்க ஏற்பாடு பண்ண அந்த பூசாரி அங்க அம்மன் சன்னதியில பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. அவரே எங்களை அடையாளம் கண்டுபிடிச்சு கூப்பிட்டாரு. அப்புறம் நான் காதிருக்கு ஃபோன் பண்ணி அந்த ஃபாரின் கம்பெனி மீட்டிங் இருக்குல்ல, அதை இன்னைக்கு உடனே வைக்க சொல்லிட்டேன். ஆனா மாமா இங்க இருக்காரே. நீ கவலைப்படாத. ஆதிய எப்படியாவது இங்க மீட்டிங்க்கு நான் வர வச்சிடுறேன். அப்போ நீ ஆதிக்கிட்ட என்ன சொல்ற? இன்னும் 2-3 கோவிலுக்கெல்லாம் போக வேண்டியது இருக்கு.
அதனால அதெல்லாம் முடிச்சிட்டு தான் என்னால வர முடியும்னு நீ ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு அங்கேயே இருந்துரு. ஆ சரி சரி நான் போலமா. சரி நான் போனை வச்சிடுறேம்மா. ம் பா இப்போ ஆதி அங்க இருந்து இங்க வந்துரும். அப்புறம் பார்வதி இங்க போய் ஓகே ஓகே. மாமா நீங்க இங்கதான் இருக்கீங்களா? மாமா அந்த தேர் போச்சே பாத்தீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், நீ எங்க போன? இவ்ளோ நேரமா போன் பேசிட்டு இருந்த? இல்ல போன் அப்பவே பேசி முடிச்சிட்டு மாமா. அந்த தேர் போச்சுல அதையே பாத்துட்டு இருந்தேன்னா நான் என்னையே மறந்துட்டேன். சரி எனக்கு அந்த தேர் இழுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலீங்கக்கா. உங்க கூட வந்ததால நானே எனக்கு தேர் இழுத்து போட்டேனுக்கா. ஆமா முருகேசா, அந்த அம்மனோட அருள் மகிமையே மகிமைதான். நீ வேணா பாரு, இன்னைக்கு அந்த ஃபேக்டரி பிரச்சனை நல்லபடியா முடியும். கண்டிப்பா நல்லபடியா நடக்குமுங்கக்கா.